நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிரந்தர குடும்பம் அல்லது எது நிரந்தர குடும்பம் அப்படிங்கிறது. ப்ராக்டிக்கல் லைஃப்ல ரெண்டு வகையான மக்களையும் பார்த்துருக்கேங்க. ஸோ இந்த நிறைய குடும்ப குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆணாக, அதாவது குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, இந்த உறவுக்காரங்களை எல்லாம் சமாளிக்க முடியல மேம் அப்படின்னு சொல்லி அதுக்காக மனசு வேதனைப்பட்டு பேசுறவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு, எனக்கு உறவுகளே இல்லை, எனக்கு அக்கா இல்லைங்க, ஸோ ஒரு அண்ணன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த உறவுகளுக்காக ஆசைப்படுற ஏங்குற அந்த நபர்களையும் பார்த்திருக்கேன். சரி, இந்த குடும்பம் இப்படி இருக்கட்டும். அதாவது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நிரந்தர குடும்பம், இன்னொன்று தற்காலிக குடும்பம். இந்த தற்காலிக குடும்பத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்னங்க நிரந்தர குடும்பம் அப்படிங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்றது, சாஸ்திரத்தின் வாயிலாக வேதங்கள் வாயிலாக நாம் அறிய போவது என்ன, நிரந்தர குடும்பம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சோ நம்ம கிட்ட உண்மை, சத்தியம், வாய்மை, அதாவது நான் போய் பேச மாட்டேன், உண்மைதான் பேசுவேன், ஈவன் அட் த ரிஸ்க் ஆஃப் டெத். ஒரு இடத்துல விதிவிலக்குகள் வரும், நான் இப்ப அந்த விஷயத்துக்குள்ள வரல. ஆக நான் உண்மை பேசக்கூடிய நபராக இருந்தால், வாய்மை பேசக்கூடிய நபராக இருந்தால், நான் சத்தியத்தை உரைக்கிற நபராக இருந்தால், என்னுடன் எப்பொழுதுமே தாய் இருக்கிறார் என்று பொருள். ஒரு பெற்ற தாய் நமக்கு என்ன நன்மையெல்லாம் செய்வார்களோ அது அந்த சத்தியம் செய்யும், அந்த உண்மை செய்யும். சரி, அதுக்கு அடுத்தது நம்மிடம் ஞானம், அறிவு வேற ஞானம் வேற. ஸோ அதாவது நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஸோ நம்ம கிட்ட ஞானம் அப்புறம் அறிவு இது இருந்ததுன்னா நம்முடன் தந்தை இருக்கிறார் என்று பொருள். அதுக்கு அடுத்து நாம் நேர்மையுடன் நடந்து கொண்டால், நம்மிடம் நேர்மை என்ற குணம் இருந்தால், அந்த நற்பண்பு இருந்தால், யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன், நான் கஷ்டப்பட்டாலும் படுவேனே தவிர அடுத்தவங்களை நான் வலிக்கும் வேதனைக்கும் உட்படுத்த மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற அந்த நேர்மை என்கிற குணம் இருந்தால், நம்முடன் உடன் பிறப்புகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது ஒழுக்கம் அல்லது கற்பு, அதாவது உடல் சார்ந்த ஒழுக்கம் அது இருந்தது என்றால் நம்முடன் மிக சிறந்த வாழ்க்கை துணை இருக்கிறது என்று பொருள். அதுக்கடுத்து அன்பு, கருணை, அரவணைப்பு அது போன்ற நற்பண்புகள் இருந்தால் நம்முடன் நமக்கு மகன் அல்லது மகள் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்மிடம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் இது போன்ற பண்புகள், நற்பண்புகள், உயர்ந்த குணங்கள் இருந்தது என்றால் நம்முடன் பேரன், பேத்தி, கொழுப்பேரன், கொழுப்பேத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப நமக்கு எந்த குடும்பம் தேவை? அதாவது பிராக்டிக்கலா இருக்கிற குடும்பம் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் நம்மை வஞ்சித்து விடும், நமக்கு வேதனை வழியை கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த நிரந்தர குடும்பம் இதை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு என்றுமே வீழ்ச்சி கிடையாதுங்க, எழுச்சி மட்டும்தான். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.